அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு குளிர்கால இரவு, ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வாகனத்தை ஓட்டிட்டு தன்னுடைய அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அவர் தன்னுடைய வீட்டை நெருங்குற சமயத்தில் ஒரு சுவர் ஓரமாக அந்த கடும் குளிரில் ஒரு முதியவர் மேற்போர்வை எதுவும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறார். அம்முதியவர் கிட்ட போய் வண்டியை நிறுத்தி, கடும் குளிராக இருக்குதே, இருங்க, உங்களுக்கு நான் என் வீட்டிலிருந்து ஒரு கோட் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். வீட்டுக்கு போன பணக்காரர் தன்னுடைய மற்ற வேலைகளில் மூழ்கி போயிட்டு அந்த முதியவரை மறந்து போயிடுறார். அடுத்த நாள் காலையில் தான் அந்த கோட் விஷயம் அவருக்கு நினைவுக்கு வருது. அடடா, மறந்துட்டோமே அப்படின்னு ஒரு கோட்டை எடுத்துட்டு அந்த முதியவரை பார்க்க போகிறார். அப்போது அந்த முதியவர் இருந்த இடத்த அவர் போய் சேரும்போது அவர் இறந்து கிடக்கிறத பார்க்குறார். அவர் பக்கத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு மேற்போர்வை இல்லாத போது என் உடம்பில் குளிரை எதிர்த்து போராடும் வலிமை இருந்தது. ஆனால் நீங்கள் கோட் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றதில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பு, நம்பிக்கை என்னை குளிரை தாங்கும் சக்தியற்றவனாக ஆக்கிவிட்டது அப்படின்னு எழுதியிருந்ததுங்களாம். இது நிஜம், பொய், லாஜிக் இல்லாத கதை, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாங்க. சரிதான், நம்ம அந்த கான்செப்டை மட்டும் பார்ப்போமே. இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அவங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற ஒரு வார்த்தை இன்னொருத்தருக்கு வாழ்க்கையாக இருக்கலாங்க. நீங்கள் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. நீங்கள் கூடவே இருப்பேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு, எதையாவது செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. அதை தாங்கிக்கிற அளவுக்கு வலிமை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் வாக்கு கொடுக்கறதுல கவனமும் அதை காப்பாற்றுறதுல உறுதியும் நிச்சயமாக இருக்கணுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றம்னு ஒன்று வருங்க. அதனால் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் மிஞ்சாதுங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து, ஒரு வேண்டுகோளும் கூட. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன், விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.